ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன இன்றைக்கி வந்து பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து கவர்மெண்ட் பணம் வந்துட்டு ஏறலை. அதாவது மகளிர் தொகை நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து 3 மாதமாகவே எனக்கு ஏறலை. அதனால் நம்ம வந்து தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு கேட்டால் அவங்க வந்து உங்கள் ஊரில் முகாம் போடுவாங்க, அங்கே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து நான் ஏன் கேட்க வந்தேன்னா, எதனால் ஏறலை, என்ன ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க வந்தேன். அங்கே உள்ள ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நகை அடகு வச்சுருந்தா பணம் ஏறாதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கார் வாங்கினா ஏறாதான், வீடு வாங்கினா ஏறாதான். நான் என்ன கேட்குறேன்னா, இவங்கக்கிட்ட நான் இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் கேட்குறேன். நம்ம வந்து பணம், காரு, வீடு இது 2 வாங்குற மாதிரி இருந்தால் இந்த 1000 ரூபாயை நம்ம ஏன் எதிர்பார்க்க போகிறோம்? ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த 1000 ரூபாயை வச்சு நம்ம எல்லாமே பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு குழு கட்டுறோன்னு சொன்னாக்க, அந்த குழுவில் வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் கட்டுவீங்களா? அதில் இந்த 1000 ரூபாய் வந்தால் ஒரு 3 ரூபாய் ஓகே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு உதவியாக தான் இந்த இது இருக்கே தவிர, மற்றபடி நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு இது வந்து ஒரு காலமும் பொருந்தாது. ஓகேவா? இப்போ நம்மளால் நகை அடகு வைக்காமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும், இல்லை வீட்டு ஜாமான் வாங்கி போடுறதா இருந்தாலும், ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் நம்ம நகையை வச்சு தான் நம்ம எதுவும் பண்ண முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நகையை வந்து நீங்கள் யாரும் அடகு வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து மாத பணம் ஏறாதான். ஒரு பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மேலே நான் பேசுவேன், எங்கள் வீட்டில் திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.